ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் OnePlus 11 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் லுக்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக லீக் ஆயிடுச்சு நண்பா. இந்த OnePlus 11 Pro உடைய அந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus உடைய ஒரு கம்பேக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கான ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றி தான் நண்பா இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 11 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது அஃபிஷியலாகவே ரிவீல் ஆயிருக்கு. அந்த வகையில் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி OnePlus 10 சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த OnePlus 10 சீரிஸில் இருக்கக்கூடிய கேமரா மாடுலே சர்க்குலர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக்கில், அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த OnePlus 11 சீரிஸ்க்கான இந்த 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ கேமரா மாடல் லெஃப்ட் சைடில் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நமக்கு கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேக் சைட் லுக்கெல்லாம் நார்மலாக பிளைனான ஒரு டிசைனில் தான் கொடுக்க போகிறாங்க. என்ன அந்த கேமரா மாடல் மட்டும் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி இந்த இமேஜை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. கேமராவுடைய லென்ஸை பெருசு பண்ணுறாங்களோ இல்லையோ, இப்போ கேமரா மாடலில் ஒவ்வொரு பிராண்டும் பெருசாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி கேமரா மாடல் பெருசாக கொடுத்தா கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்களாம் தெரியல. பட் கேமரா மாடல் இந்த மாதிரி பெருசாக கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பர்சனலி கேமரா மாடல் இந்த அளவுக்கு பெருசாக கொடுக்காம கொஞ்சம் சின்னதாக காம்பாக்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இப்போதைக்கு ஒரு பிளாக் கலருக்கான ஒரு இமேஜ் மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற இன்னும் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, அண்ட் இந்த மொபைலுடைய பில்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இது ஒரு ப்ரோ வேரியன்ட்கான ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால டிசைன் பில்ட் குவாலிட்டி எல்லாம் கண்டிப்பாக நல்லா சாலிடாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மெட்டலில் இருக்கும், அண்ட் பேக் சைட் கிளாஸ் பாடி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க OnePlus. ஸோ அதிலலாம் மோஸ்ட்லி எந்த ஒரு குறையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்காது. அடுத்த ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸில் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 2K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே கர்வ்டு எஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக தான் நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் OnePlus 10 Proவுமே நமக்கு கர்வ்டு எஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். ஸோ அதே மாதிரியான கர்வ்டு எஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். பட் 2K ரெசல்யூஷனில் இந்த வாட்டி இந்த OnePlus 11 Proக்கான ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 100 வாட்ஸ் அப்படின்றது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஃபாஸ்டான சார்ஜிங் தான். ஸோ அந்த சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. அண்ட் இதை வச்சு தான் மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது, எப்போவுமே OnePlus உடைய இந்த ப்ரோ வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் அந்த டைமில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த OnePlus 11 Pro ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் Snapdragon கிட்ட இருந்து வரப்போகிற மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டாக வரப்போகிற Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிப்செட்டோட தான் நெக்ஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் வரப்போகுது. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த OnePlus 11 Pro ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற பேஸ் வேரியண்ட்டும் 16GB RAM 256GBக்கான ஹையர் வேரியண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 16GB வரைக்கும் RAM இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது போக இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் 4 nm சைஸில் TSMC இவங்க தான் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க இந்த சிப்செட்டை. அண்ட் இந்த சிப்செட்டில் Adreno 740 அப்படின்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு GPUவும் இன்க்ளூட் பண்ணி வர போகிறாங்க. அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சொல்லப்படுது. அண்ட் இது கூட இதில் ஒரு பவர்ஃபுல்லான கூலிங் சிஸ்டமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை பற்றின லீக்ஸ் எல்லாம் எதுவும் இப்போதைக்கு நமக்கு வரல. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் அட்ராக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கேமரா செட்டப் இருந்துச்சு, நம்ம டிசைன்லேயே பார்த்தோம். ஸோ அந்த 3 கேமரா செட்டப் உடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த பிரைமரி கேமராவில் சோனியுடைய IMX 800 சீரிஸ்க்கான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான கேமரா சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. IMX 876 அப்படின்ற இந்த சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரா. இது 48 மெகாபிக்சலுக்கான கேமராவில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமரா வைஸ் பிரைமரி கேமராவில் ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது.
இருக்கு. இது போக சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய கேமரான்னு பார்க்கும்போது செகண்டரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்க போகுது. அண்ட் இந்த கேமராக்கான சென்சார் சோனி IMX766 கான சென்சார் யூஸ் பண்ண போறாங்க. கடைசியா மூணாவது கேமரா 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுல IMX709 அப்படின்ற இந்த சென்சார் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மொபைல்ல பின்பக்கம் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே சோனி சென்சாரோட யூஸ் பண்ணி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த வாட்டி இந்த OnePlus 11 Pro ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. அதனால கேமரா லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்க 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இங்க பெரிய லெவலில் அப்கிரேடேஷன் எதுவும் இருக்க போகுது கிடையாது. மற்றபடி இந்த கேமராவுக்கான டியூனிங் எல்லாமே நமக்கு ஹசல்பிளேடோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த வாட்டியும் OnePlus எடுத்துட்டு வராங்க. ஸோ போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் ஹசல்பிளேட்கான பார்ட்னர்ஷிப்போட தான் இந்த கேமரா செட்டப் அப்படின்றது இந்த OnePlus 11 Pro ஸ்மார்ட் போன்ல நமக்கு வரப்போகுது. இது போக மொபைல்ல Android 13க்கான அப்டேட்டட் OS அண்ட் Oxygen OS 13ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த Oxygen OS 13 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி Oxygen OSல இருக்கக்கூடிய அந்த சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு பழைய Oxygen OS எந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான OS இருந்துச்சோ அந்த அளவுக்கான ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் போன் இந்த Oxygen OS 13 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி உண்மையிலேயே அந்த பழைய UI எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இது OnePlusக்கு ஒரு நல்ல கம்பேக் ஸ்மார்ட் போனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷனா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. மெயினா இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த கேமரா செட்டப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு மெயின் ஹைலைட்டாவே இருக்கு. ஏன்னா 3 கேமராவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேமரா யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த 3 கேமராவிலுமே சோனியுடைய சென்சார் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சென்சாரையும் நமக்கு யூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பா கேமரா வைஸ் இந்த OnePlus 11 Pro OnePlus ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி OnePlus ஃபேனா இருக்கு. ஸோ மற்றபடி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரியல் டைம்ல எப்படி இருக்க போகுது அண்ட் உண்மையிலே இதே மாதிரியான கேமரா செட்டப்போட தான் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இந்த கேமராவை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 2K டிஸ்பிளே இந்த வாட்டி எடுத்துட்டு வராங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா எனக்கு பட்டுச்சு. இது போக 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங். ஸோ இப்போ யூஸ்வலான ஒரு சார்ஜரா ஆயிடுச்சு அப்படின்னாலும் இதுவும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கு. அந்த வகையில் கம்ப்ளீட்டா இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பவர் பேக்டான ஸ்பெசிஃபிகேஷனா கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். OnePlus உடைய ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இவங்க என்ன பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போனுக்கு செட் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல தேருமா தேராதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். என்னதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா இருந்தாலும் பிரைஸை ஓவரா வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனும் OnePlusக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. ஸோ அதனால OnePlusக்கு இந்த ஸ்மார்ட் போன் கம்பேக் ஸ்மார்ட் போனா இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ல நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் OnePlusக்கு ஒரு நல்ல கம்பேக் ஸ்மார்ட் போனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பிரைஸ் டீடைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு இல்ல. அதனால தான் என்ன பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வர போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ நீங்க வேணா கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நாம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus 11 Pro என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு பேஸ் வேரியன்ட் அந்த 8+120GB வேரியன்ட்டை எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.